ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கங்கள். வணக்கம். துலாம் ராசி நண்பர்களே, 11 மே 17 மே இந்த காலகட்டங்களிலே சதயம் என்கிற ராகுவின் சாரத்திலிருந்து கார்த்திகை என்ற சூரிய சாரம் வரைக்கும் சந்திர பகவான் செல்ல இருக்கிறார். உங்களுடைய ராசியிலே பார்க்கும்போது 5ஆம் இடத்திலிருந்து 6, 7, 8 அப்படிங்கிற இடத்துக்கு போகிறார். இப்படி அவர் செல்லமுடைய காலகட்டங்களில் சூரியன் உச்சமாக இருந்து உங்கள் ராசியை பார்த்து கொண்டு இருந்தார்களே, அது மாறப்போகுது. 15ஆம் தேதி சூரியன் அஷ்டமம் அப்படிங்கிற இடத்துக்கு போகிறார். அப்போது பைசா எப்படி இருக்கும் அப்படின்னா, குடும்ப தன வாக்குஸ்தானத்தை இந்த சூரியன் பார்த்துருவார். அதனால் லாபத்துக்குரிய சூரியன் பார்க்கறதுனால பணம் போதுமான அளவுக்கு இருக்கும், கவலைப்பட வேண்டாம். அதுக்கேற்ற மாதிரி செலவு இருக்குமானா செலவும் அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்கும். கணவன் மனைவிக்கிட்டே அந்யோன்யம் உண்டு. உங்களுடைய என்ன எக்ஸ்பெக்டேஷனோ தேவை அறிந்து அப்படின்னு பார்க்கும்போது, தேவை அறிந்து தான் நண்பர்கள் உதவி செய்வார்கள். அந்த நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வது மனசுக்கு ரொம்ப ஆறுதலாக இருக்கும். அப்படி கொஞ்சம் சந்தோஷமான விஷயங்கள் இருக்குது. பழைய கடன்கள் தீர்த்து விடுவீர்கள். அதனால் ஒரு நல்ல மொமெண்டமும் இந்த வாரத்தில் இருக்குது. சுப செலவுகள் அப்படிங்கிற திருமண செலவுகளுக்கான பேச்சுவார்த்தைகள் சாதகமாக முடியும். ஸோ திருமணங்கள் சில அன்பர்களுக்கு, பெண்கள் பிள்ளைகளுக்கு நல்ல வரன் அமைவதற்கான வாய்ப்பும் இந்த வாரத்தில் உண்டு. அது மட்டும் இல்லை, இது கல்யாணம் முடிஞ்ச உடனே குலதெய்வ பிரார்த்தனைக்கு போகணும் அப்படின்னு அதுக்கான லைனப்லாம் இந்த வாரத்தில் நிறைய நடக்கும். ஆஃபீஸ்லேயும் வேலையிலேருந்து கொஞ்சம் இடம் மாறி, இடமாற்றத்தினாலே பதவி கிடைத்து, பதவி கிடைக்கிறதுனால ஊதிய உயர்வு கிடைத்து, இப்படி ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட்டையும் கொடுக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. நன்மையான சூழ்நிலையில் நமக்கு ஆஃபீஸு செல் பண்ணுவாங்க நிறைய இடத்துல. ஸோ டீம் லீடர், குரூப் லீடர் இவங்கெல்லாம் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க. அப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறதுக்கும் இந்த வாரத்தில் நிறைய ப்ராபபிலிட்டி இருக்குது. பார்ட்னர்ஷிப் ஃபார்மில் இருக்கக்கூடிய வியாபாரம் செய்யக்கூடிய பிஸ்னஸ் பீப்புளுக்கு அந்த பார்ட்னர்ஸ்குள்ளே சில கசமுசாலாம் உண்டு. அதை கொஞ்சம் கரெக்டாக பார்த்து, கணக்கு வழக்கு வருஷம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு கணக்கை கேட்டு அது ரிலேட்டடாக கருத்து, நீ இப்படி பண்ணினேன் நான் இப்படி பண்ணினேன்னு ஒன்று வரும். அதை அங்கேயே கொஞ்சம் சூழ்நிலையை மாற்றி விட்டுருங்க. லாபம், சேல்ஸ் இது ரெண்டுத்தையும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள். இதை பண்ணினீங்கன்னா நீங்கள் வாழ்க்கையில் எப்படி போனோம் வியாபாரம் பண்ணிங்கன்றதை ப்ரூவ் பண்ணிடலாம். இதை நீங்கள் பண்ணுங்கள். குடும்பத்தில் திருப்திகரமான ஒரு வாரமாக அமைய போகிறது. வேலைக்கு போகிற பெண்களுக்கு பணி சுமை அதிகமாக இருக்கும். ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் வச்சுக்கொண்டீங்கன்னா நல்லது. மாணவர்கள் படிப்பில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கவனத்தோடு படித்தால் தான் இந்த வாரம் உங்களுக்கு நல்ல எக்ஸாமினேஷனுக்கெலாம் ப்ரிப்பேர் பண்ண முடியும். அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஸ்ட்ரெயின் பண்ணாலும் பரவாயில்ல, படிங்க. இந்த வாரத்தில் 16ஆம் தேதி அமாவாசை அன்னைக்கு அவசியம் தர்ப்பணங்கள் எல்லாம் செய்பவர்கள் செய்து முன்னோர்களின் ஆசிகளை பெற்று 11:30 12:20 வரையான அபிஜித் முகூர்த்தத்தில் நண்பகலிலே உங்களால் முடிந்த தான தர்மங்களை செய்யுங்கள். உங்கள் வாழ்க்கையிலே தெய்வத்தின் அருளாலே தடைகள் நீக்கப்பட்டு வெற்றிக்கின் வழியை அமைத்து கொள்ள நல்ல பரிகாரமாக இது அமையும். நல்லது நடக்கும், நல்லதே நடக்கட்டும். வாழ்க வளத்துடன். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.